ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராமிங் வந்துட்டு ரொம்ப நாளாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ப்ரோக்ராமிங் வீடியோஸ் ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த பேசிக்காக ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த சி ப்ரோக்ராமிங்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இது போட்டிருக்கேன். ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆக்சுவலி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எதுக்கு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். அப்புறம் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணணும், வேற இது யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான இதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதாவது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் ப்ராப்ளம் லைக் இது வந்துட்டு பார்த்தீங்க மாடர்ன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்துட்டு டிஜிட்டலாக சில அக்சசரிஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு ஏதாவது இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக சொல்கிறது அந்த டிஜிட்டல் சொல்யூஷன் சொல்லலாம். நம்மளுக்கான மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லைக் நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் இருக்குது. நம்ம கையில் வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னா, நம்ம அதிலேயே வந்துட்டு ஈஸியாக ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். இல்லை லைக் ஒரு கார் புக் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் ப்ராப்ளம்க்கான மாடர்ன் சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு நம்ம இப்போ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை யூஸ் பண்ணுற மொபைல் அப்ளிகேஷன், வெப்சைட், இந்த இன்டர்நெட் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். ஸோ வெறும் ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை நெட்வொர்க் கம்யூனிகேஷனோ இருக்கிறது வந்துட்டு யூஸ் இல்லை. பட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு நம்மளோட இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இன்டர்நெட் ஒர்க் ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கான ஒரு பிரைன். ஸோ இங்கேருந்து ஒரு ஃபைலை இன்னொரு மிஷினுக்கு சென்ட் பண்ணுறோம், நெட்வொர்க் ஒர்க் ஆகணும் அப்படின்னாலும் அதை ரிசீவ் பண்ணுற மிஷினும் வந்துட்டு அதுக்கான சில கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதில் க்ரோ ஆகிறது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸையே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட பேஸில் எல்லாமே இந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜஸ் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் எப்பவுமே வந்துட்டு ஒரு பேஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர். இது வந்துட்டு எப்பவுமே ஹார்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இந்த ஹார்ட்வேருக்கு மேலே நம்மளோட இந்த ஹார்ட்வேரில் தான் வந்துட்டு ப்ராசஸர், மெமரி யூனிட் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹார்ட்வேராக தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ். இதில் வந்துட்டு மெஷின் லாங்குவேஜ். ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது 0 ஆர் 1 ஆர் 0 அண்ட் 1. ஓகேங்களா? அது 0 அண்ட் 1 தான் தெரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த 0 அண்ட் 1ஸை இது பண்ணுறதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம லோட் பண்ணுறது எதில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிளி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜஸ். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மிஷின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 0 அண்ட் 1. ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 1 0 அப்படின்னா இது என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் அது என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். பட் நம்ம அந்த ஹார்ட்வேருக்கு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளால கோட் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க. 0101011000 அந்த மாதிரி நம்மளால எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ் எழுதுனாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஹார்ட்வேரில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி இருக்கும். ஸோ அந்த மெமரி ஸ்பேஸில் தான் இது எக்ஸிக்யூட் ஆகணும். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு மெமரி ஸ்பேஸில் இருந்து தான் நம்மளுக்கு போய் ப்ராசஸரில் எக்ஸிக்யூட் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது அசம்பிளி லாங்குவேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இன்புட்டுமே வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணால் கூட அதுக்கு மெமரி நம்ம தான் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்காக ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நிறைய பேர் நிறைய இதில் ரிசர்ச் பண்ணி உள்ள டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இன்னும் ஈஸியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்தது தான் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஈஸியான்னு சொல்கிறத விட ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சரோட வந்தது தான் இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ரான், பாஸ்கால், அப்புறம் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு இதெல்லாம் தவிர நம்மளுக்கு வந்துட்டு சி அப்படின்னு ஒரு இது இருக்கு. சி அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சி லாங்குவேஜ்ல என்னென்னலாம் நம்மளுக்கு ஃபங்க்ஷனா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பின்னாடி. ஸோ பேக் டு த ஸ்லைட். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கும், ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், கேமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால இப்போ வெளியே போய் விளையாட முடியல. நம்ம இந்த பேண்டிக் சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியல. ஸோ நம்மளால வந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கேம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த கேமை ஈஸியாக நம்ம மொபைல்லேயே விளையாட முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அவங்க ப்ரோக்ராமர்ஸ் பில்ட் பண்ணுற ஒரு கேமாக இருக்கட்டும், ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு இந்த மாடர்ன் ப்ராப்ளம்க்காக நம்ம கொடுக்குற சொல்யூஷன், லைக் டெவலப்பர்ஸ் கொடுக்குற அந்த டெவலப் பண்ணுற சொல்யூஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சுட்டு இன்னொரு லாங்குவேஜில் பண்ண அப்ளிகேஷனை ஆட்டோமேட் பண்ண முடியும். இல்லை சில அந்த நமக்கு தேவையான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேனுவலாக பண்ண முடியாமல், அதாவது வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு வந்துட்டு மார்னிங் ஒரு 10 o'clock நான் வந்துட்டு ஒரு ஃபைலை டெலீட் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஃபைல் வந்துட்டு ஒரு 12 o'clock, அடுத்த ஃபைல் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு 2 hours டிஃபரன்ஸில் அங்கே ஒரு ஃபைல் இருக்குதுன்னா ஒரு பாத்துலேயோ இல்லை ஒரு 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 பிளேஸில் ஃபைல் இருக்குது, அதை நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து மேனுவலாக டைம் பார்த்து வந்து கரெக்டாக அந்த டயத்துக்கு டெலிட் பண்ண முடியாது. இதுவே வந்துட்டு ஒரு கோடில் எழுதிட்டீங்க அப்படின்னா அது கோட் அக்யூரேட்டாக அந்த டைம் வந்ததே அந்த ஃபைல் இருக்கான்னு பார்த்துட்டு டெலிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இதை மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அசம்பிளி கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு டேட்டாவை மெஷர் பண்ணுறது, லைக் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும், டைம், டேட், ஸ்பீட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளால் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன பர்பஸ், அதாவது வந்துட்டு இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதில் நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கணும். லைக் வந்துட்டு இப்போ ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும். இப்போ இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற இந்த டேட்டாவை நம்மளுக்கு ரீட் பண்ணி நம்மளோட மானிட்டரில் நம்மளுக்கு காட்டணும். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே லைக் ஒரு இது இது இந்த ஃபைல் இது என்ன ஃபார்மேட் ஃபைல்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு நோட் பேடில் காட்டணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நோட் பேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து காட்ட முடியும். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நோட் பேடுங்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அது போயிட்டு ரீட் பண்ணி நம்மளுக்கான ஃபைல்ஸ் இங்கே வந்துட்டு அந்த இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இந்த EXE அவங்க ரைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜில் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஃபைல் இந்த மாதிரி TXT ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி காட்டணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபைலை எடுத்து நம்மளுக்கு காட்டுற வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னா ப்ராசஸர். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்துட்டு அதாவது வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் வேணும். அதாவது வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆகிற வருது. ஸோ இதை இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்வர்டில் இருக்கிற ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஸ்டோரேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதோட எக்ஸிக்யூஷனுக்காக தேவையான மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மெமரியில் எடுத்துக்கும். ஸோ இந்த மெமரியிலேருந்து நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போனதும் ஓகே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி இது கரெக்டான ஃபார்மேட் வேர்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கான ஒரு ஃபாண்ட்டை இது பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு பேசிக். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ இந்த மெமரி எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம அட்வான்ஸ் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஓகே இந்த ஃபைல் இப்படி வரணும் அப்படிங்கிற நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மெமரியிலேருந்து அது வந்துட்டு உங்களுக்கு இங்கே எந்த ஃபைலை பிக் பண்ணணுமோ அதை எடுத்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணிடுச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைக் ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பேக் டு த ஸ்லைட். சியில் வந்துட்டு என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்துட்டு அசம்பிளியில் எழுதுனா அப்படின்னா என்ன பிரச்சனைனா எல்லாமே வந்துட்டு எந்த நம்ம எழுதுகிற கோடு வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அதோட இதில் அந்த அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு செப்பரேட்டாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் மெமரி அசைன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு புதுசாக ஒருத்தங்க லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை வந்து நிறைய
நிறைய இதை படிக்க வேண்டியது இருக்கும். பட் இதுவே சில பார்த்தீங்கன்னா சி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 ஃபங்க்ஷன் எழுதிட்டு எனக்கு அதில் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு தேவை. நான் ஸோ நான் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை மட்டும் எழுதி நம்மளால அந்த கோடை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இல்லை அந்த 10 ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொன்று என்ன வேணும்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா கோடை நம்மளால ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ திருப்பி என்னால் எடுத்து அந்த கோடை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியாக வந்துட்டு என்னால் அனலைஸ் திருப்பி ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா படிச்சுட்டு அவங்களாலே அது ஈஸியாக எடுத்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கிறதுனால அண்ட் கமெண்டிங் ஸோ இதெல்லாமே வந்துட்டு லைக் அசம்பிளிலேயே அது இருக்கு. பட் அது அசம்பிளியில இருக்கிற அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த பி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எடுத்து தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இன்னும் இந்த ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அசம்பிளிக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ இன்னும் ஈஸியாக வந்துட்டு நம்மளால எப்படி சொல்கிறது நம்ம ஹியூமன் ரீடபுளாக இருக்கும். ஸோ ஹியூமன் ரீடபுளாக இருக்கிறது வந்துட்டு ஈஸியாக மிஷினுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோடை எழுத முடியாது. பட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கோடை நம்மளோட கம்பைலர் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. அண்ட் தென் இதில் வந்துட்டு பில்டினா நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டைப் ஆர் டிக்ளேர் பண்ணுறது. டைப் மீன்ஸ் இப்போ ஒரு ரிட்டன் டைப் ஒரு ஃபங்க்ஷனோட ரிட்டன் டைப் இல்லைனா அந்த வேரியபிளோட டைப் இதெல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்பைலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னாலும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எப்படி நம்மளோட ஃப்ளோ ஒர்க் ஆகணும் அப்ளிகேஷனோட ஃப்ளோ வேரியபிள்ஸ் அப்புறம் அவுட்புட் அதாவது வந்து நம்ம என்னத்தை டிஸ்பிளே பண்ணணும் என்ன அவுட்புட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதாவது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் நம்மளுக்கு அது என்ன அவுட்புட்டாக வரணும். ஸோ அந்த இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்துட்டு லைக் நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஒரு எக்ஸிக்யூஷன் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் நம்மளோட கோட் நம்ம எழுதுகிற நார்மல் கோட் வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்துட்டு அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா? சில சிம்பிள்ஸோட நம்மளுக்கு கோட் இருக்கும். ஸோ அந்த கோடை நம்ம மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மிஷினுக்கு புரியணும். ஸோ மிஷினுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது மிஷினுக்கு வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இது மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? மிஷினுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தெரியறதுனால நம்மளால வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்னா நம்மளால கோட் எழுதுனா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஒரு லாங்குவேஜில் கோட் எழுதி நம்மளுக்கு தெரிஞ்ச ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் எழுதி அதை கம்பைல் பண்ணிட்டு மிஷினுக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து விண்டோஸாக இருந்தால் நம்ம இஎக்ஸியில் வச்சுருப்போம். இதுவே லினக்ஸ் ஆர் மேக்னா அவுட்புட் ஃபைலா இல்லை பின் ஃபைலா இல்லைன்னா ஜஸ்ட் லைக் ஆப்ஜெக்ட் ஃபைலாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ மிஷின் எக்ஸிக்யூட்டபிள் அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் வச்சிருக்கும். ஸோ என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹார்ட்வேரில் அந்த ப்ராசஸை போய் அது நம்மளுக்கு முடிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லைட் வந்துச்சு. ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு சியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹெடர்ஸ். ஸோ இந்த ஹெடர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இன்புட் அவுட்புட் இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட இதில் வந்துட்டு இந்த ஹெடர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளுக்கு இந்த இன்ட் மெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இன்ட்டுங்கிறது வந்து ரிட்டன் டைப். ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணல. இன்ட்டுங்கிறது வந்துட்டு நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வாய்ட் அப்படின்னா நம்ம எதையுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. வாய்ட் வந்துட்டு எப்பவுமே எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்துட்டு இந்த இன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எதையாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் டைப் மஸ்ட் பி டிக்ளேர்ட் அண்ட் தென் அந்த டைப் வந்துட்டு இன்டீஜராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு நான் பிபிடி போடுறப்ப அது போட மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் இந்த மெயின்கிற ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு நம்ம கோட்ஸை வந்துட்டு லாஜிக் இருக்கலாம், நம்ம பிஸ்னஸ் லாஜிக்ஸ் இருக்கலாம், சம் வாட் எவர் அதில் வந்துட்டு உள்ளே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு எப்பவுமே இதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்க இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் வெளியே எழுதிட்டு அதை இதுக்குள்ளே கால் பண்ணிங்கனாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை ரீட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து இங்கேருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு எண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப இந்த ஸ்டார்டிங் இது வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறது ப்ரோக்ராமை இது வந்துட்டு எண்டிங்.
ஸோ இந்த கேர்லி பிரேசஸ். ஸோ இதுக்குள்ள நீங்க எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணாலும் அதுக்குள்ள போய் ப்ராசஸ் பண்ணி திரும்ப இங்க வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தான் கன்டினியூ பண்ணும். இப்படித்தான் நம்மளுக்கு அதாவது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்மளோட கோட் எக்ஸிகியூஷன் நடக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் இது, தேர்டு, ஃபோர்த்து, அப்புறம் இங்க ஃபங்க்ஷன் இருக்கீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு அங்கெல்லாம் ப்ராசஸ் முடிச்சுட்டு திருப்பி இங்க வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டர் பை ஸ்டெப்பா தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். hello.c ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் டைப் இருக்கணும். ஸோ நான் இன்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இங்கே ரிட்டர்ன் வந்துட்டு 0 கொடுத்துருக்கோம். ஸோ 1 கொடுத்தாலும் சரி, நீங்கள் 12 கொடுத்தாலும் சரி, அது நோ ப்ராப்ளம். பட் ரிட்டர்ன் மஸ்ட் பி இன்டீஜர். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இங்கே வந்துட்டு ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் பார்க்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இதை தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டட் கோட். ஸோ அதனால வந்துட்டு இந்த மெயின் அப்படின்னு கொடுத்தோம்னாலே நமக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் வந்துட்டு சிஸ்டமாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால நான் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஓகே, நான் வந்து இப்போ ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம கம்பைல் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ரீடபிள் ஃபார்மெட்டில் இருக்குது. அண்ட் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த பிரிண்ட் ஆஃப் இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ளே போயிட்டு டெஃபினிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இங்கே தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிரிண்ட் ஆஃப்கான இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது ஒரு லைப்ரரி மாதிரின்னு சொல்லலாம். இந்த ஹெடர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் வந்துட்டு நம்மளோட பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப் இந்த மாதிரி நம்மளோட இது எல்லாமே வந்துட்டு இங்கே தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைப்ரரிஸ் ஏதாவது வந்துட்டு ஹெடர்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வர நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எதை கம்பைல் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிசிசிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லினக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பைலர். ஸோ அந்த கம்பைலர் தான் வந்துட்டு நான் இப்போ என்னோட விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் விண்டோஸுக்கும் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஜிசிசி செக் பண்ணாலே தெரியும். ஸோ ஜிசிசி நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஜிசிசி ஹலோ. ஸோ இதை வந்துட்டு நான் அவுட்புட் இஎக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் நான் இந்த அவுட்புட் கொடுக்காம பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்பைல் ஆயிரும். பட் இங்கே வந்துட்டு என்னோட விண்டோஸுங்கிறதுனால டிஃபால்ட்டாக எனக்கு a.exe அப்படின்னு சொல்லி வருது. பட் இதை நான் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் இது வந்துட்டு அவுட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம அவுட்புட் ஃபைலை வந்துட்டு hello.exe அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு hello.exe வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த hello.exe எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக போயிட்டு டபுள் கிளிக் பண்ணலாம். பட் டேரெக்டாக போய் டபுள் கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்துட்டு என்னோட இந்த hello.exe நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு போயிடும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டபுள் டேப் பண்ணுறேன். ஓகே, இது வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. பிகாஸ் அது வைரஸ்னு சொல்லி டிடெக்ட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் டிஃபெண்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு எதுவுமே வர மாதிரி தெரியல. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கமாண்டில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ./exe அதாவது வந்துட்டு hello exe. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே பிரிண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு இங்கே பண்ணிருச்சு. பட் நம்மளுக்கு ஏன் வந்துட்டு இங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இந்த இதை இங்கேருந்து டபுள் கிளிக் பண்ணுறப்ப எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளோட கோடை பார்த்தீங்கன்னா தெரியும். கோடில் வந்துட்டு எங்கேயுமே நம்மளுக்கு பாயிண்ட் நிற்கிற மாதிரி இல்லை. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா டேரெக்டாக வரும், வந்துட்டு பிரிண்ட் ஆஃப். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடும். அவ்வளோதான். ஸோ இதோட வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இது வந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் அதாவது வந்துட்டு நம்ம பார்க்குற இதை விட ஸ்பீடாகவே நடந்து முடிஞ்சிருக்கும்.
ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம், லைவாக டீபக் பண்ணுறதுக்கு ஒரு டீபக்கர் இருக்குது. நான் வந்துட்டு அது உங்களுக்கு X32 நம்ம இதுல எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். Ubuntu இதுல எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ டீபக்கர் இருக்கும். ஸோ அந்த டீபக்கர் யூஸ் பண்ணிட்டு ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட லொக்கேஷனில் இருக்கிறது. ஸோ இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த அப்ளிகேஷனை காட்டும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மற்ற எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லாதது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா, நான் என்ட்ரி பாயிண்ட்ல பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தால் பிரேக் பாயிண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹலோ வேர்ல்டு அதாவது வந்து நம்மளோட மெமரியில் எங்கே இருக்குது, எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புஷ், மூவ், கால். கால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆஃபோட கால். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே இருக்கும் பிரிண்ட் ஆஃபோட கால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நான் சொன்னால இந்த எக்ஸிக்யூஷன் மெமரிக்கு நம்ம எடுத்துக்கோன்ட்டு அந்த பாட்டு இதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு இது பேசிக் ஒரு பிகினர்ஸ்க்கான ஐடியாங்கிறனால இது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இது இன்னும் ப்ராப்பராக முடியல, எக்ஸிக்யூஷன் ஆகி முடியல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட ஹலோ வேர்ல்டு. இதை அந்த ஹலோ வேர்ல்டோட இதை வந்துட்டு இப்போ தான் நம்மளுக்கு இதை எடுத்துக்குது. ஸோ பட் நம்மளுக்கு எங்கே இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இந்த மெமரி பாயிண்ட் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். பிகாஸ் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஸ்டோர் தான் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் நம்மளோட பிரிண்டப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிரிண்டஃபை கால் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட ஹலோ வேர்ல்டு வந்துட்டு இப்போ நம்மளுக்கு மெமரியில் அதாவது வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணியிருந்தது வந்துட்டு அதாவது வந்துட்டு இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மெமரி லைக் ஒரு சைஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த சைஸில் வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், மூவ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்மளுக்கு அந்த டேட்டாவை எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எழுதுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு லைன் தான், பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டை வந்து எனக்கு காட்டணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பட் நமக்கு தெரிஞ்சது. பட் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் நடக்கும். ஸோ ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த மெமரி ஸ்பேஸ்க்குள்ள அந்த டேட்டாவை நம்ம கொடுத்த டேட்டாவை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி இது எல்லாத்தையுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக நம்மளுக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஓகே, அது நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அந்த ஜீரோஸை வந்துட்டு எப்படி நம்மளுக்கு ஜீரோஸ் கன்வர்ஷன் பண்ணுறது இதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஓகே ஓகே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் நம்மளோட இது முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே அப்படி ஆகலை நம்மளுக்கு இது க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் ஆக கிடையாது. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெர்மினல், அதாவது வந்துட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறப்ப என்ன ஆகுனா சேம் அதுலேயே வந்துட்டு இதை கால் பண்ணி அதுக்கான வேல்யூஸை எடுத்து டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்மளோட திருப்பி கமாண்ட் செல் திருப்பி ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஷெல் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு இந்த ஷெல் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லினக்ஸில் இருந்தது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சுன்னா தெரியும். ஸோ இந்த இதை வந்துட்டு அது செக் பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு திருப்பி நம்மளுக்கு வந்து ஷெல் திருப்பி வந்துடும்.
ஸோ நம்மளுக்கு வந்துட்டு திரும்ப டாஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து நம்மளோட கமாண்ட்ஸ் திரும்ப வந்துட்டே இருக்கணும். அந்த ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் முடிஞ்சிருச்சு. இதோட எக்ஸிகியூஷன் லினக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இது கான்செப்ட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. லைக் அவுட்புட் ஃபெயிலியர், சக்சஸ் அந்த மாரி இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு திருப்பி அகைன் ஷெல் நம்மளுக்கு வரணும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு பேசிக்கா இது உங்களுக்கு எப்படி என்னங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.